உலகத்திலேயே மிக சிறந்த ஃபின்டெக் கம்பெனியான பேபால் தொடங்குனது எலன் மஸ்கும் பீட்டர் தெயிலும் தான். எப்படி பேபால் தொடங்குச்சுன்னோ அதே மாதிரி எப்படி $1 பில்லியன் கம்பெனியா மாறுச்சுன்னோ பீட்டர் தெயில் தானே 0 to 1ங்கிற புக்ல கிளியரா சொல்லியிருக்காரு. சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த புக். இந்த புக்ல சொல்லியிருக்கிற சில முக்கியமான பாயிண்ட்ஸை பத்தி நாம பார்ப்போம். நம்பர் 1, கோ ஃப்ரம் 0 to 1. பிசினஸ் ப்ராக்ரஸை ரெண்டு வழியில நாம பார்க்கலாம். நம்பர் 1, வெர்டிகல் ப்ராக்ரஸ். நம்பர் 2, ஹரிசாண்டல் ப்ராக்ரஸ். இதுக்கு முன்னாடி யாரும் ட்ரை பண்ணாத ஒரு பிசினஸ் தான் வெர்டிகல் ப்ராக்ரஸ், which start from 0 to 1. மீன்வைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆன ஒரு பிசினஸை கொஞ்சம் மாடிஃபை பண்றது தான் ஹரிசாண்டல் ப்ராக்ரஸ். அதை 0 to 1ன்னு கன்சிடர் பண்ணுங்க. இதை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓல்டன் டைம்ஸ்ல குதிரை வண்டிகளும் மாட்டு வண்டிகளும் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இருந்துச்சு. ஹென்ரி ஃபோர்டுங்கிறவர் தான் முதல்ல காரை கண்டுபிடிக்கிறாரு. இதை தான் வெர்டிகல் ப்ராக்ரஸ். அதாவது அவ்வளோ காலம் கார்னா என்னன்னு தெரியாத ஆளுங்க ஹென்ரி ஃபோர்டு காரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் குதிரை வண்டிகளை விட்டுட்டு காரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த வெர்டிகல் ப்ராக்ரஸ்க்கு பதிலா அவர் ஹரிசாண்டல் ப்ராக்ரஸ் பண்ணியிருந்தாருன்னா, இன்னொரு குதிரை வண்டி ஆர் ஒரு மாட்டு வண்டி அந்த மாதிரி அவர் பண்ணியிருந்தாருன்னா அதுல எந்த ஒரு growth-ம் இருந்திருக்காது. ஆனா வெர்டிகல் ப்ராக்ரஸா இருந்ததுனால தான் 0 to 1, அதாவது அடிஷனல் growth-ஆவும் சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஷிப்பாவும் அது மாறுச்சு. அது மாதிரி பில்கேட்ஸ் போல சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு இன்னொரு மைக்ரோசாஃப்டோ ஆர் லாரி பேஜ் மாதிரி இன்னொரு கூகுளோ ஸ்டார்ட் பண்ணதுல யூஸ் இல்லை. பிகாஸ் இது ரெண்டுமே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆனது. அது மட்டும் இல்லாம அவங்களே டிஃபரெண்ட் ஏரியால இருக்கிற மார்க்கெட்ல ஆல்ரெடி நம்பர் 1ஆவும் இருக்காங்க. ஸோ ஹரிசாண்டல் பிசினஸ் பண்ணி ஒன்றும் யூஸ் இல்லை. வெர்டிகல் பிசினஸ் பண்ணா மட்டும்தான் 0 to 1 growth அச்சீவ் பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆக முடியும்னு ஆத்தர் சொல்றாரு. 0 to 1 அச்சீவ் பண்ணணும்னா அது வெறும் கன்வென்ஷனல் திங்க வச்சு மட்டும் பண்ண முடியாது. எல்லாரும் யோசிக்கிற மாதிரியே நம்மளும் யோசிச்சா கண்டிப்பா வெர்டிகல் ப்ராக்ரஸ் நடக்காது. இது வரைக்கும் யாரும் யோசிக்காத ஒரு பாயிண்ட்ல அவங்க இப்பவும் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும்னா அதுதான் உங்க நெக்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பிளான். நம்பர் 2, கிரியேட் அ மோனோபாலி அண்ட் அவாய்ட் காம்படிஷன். எஜுகேஷனா இருந்தாலும் சரி, என்டர்டைன்மெண்டா இருந்தாலும் சரி, முக்காவாசி பேர் யூஸ் பண்ற மோஸ்ட் பாப்புலர் வீடியோ ஸ்ட்ரீமிங் ஆப் தான் யூடியூப். யூடியூப் மாதிரி மற்ற வீடியோ ஸ்ட்ரீமிங் ஆப் லைக் விமாயோ, டெய்லி மோஷன்ஸ் எக்ஸ்ட்ரா இந்த ஆப்லாம் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. இதோட ரீசன்ஸ் யூடியூபோட மோனோபாலி. மற்ற வீடியோ ஸ்ட்ரீமிங் ஆப்ஸால யூடியூபை நெருங்கவோ தோக்கடிக்கோ கூட முடியல. யூடியூப் தான் பெஸ்ட் வீடியோ ஸ்ட்ரீமிங் ஆப். யூடியூபுக்கு ஈக்குவலான ஒரு காம்படிஷன் இது வரைக்கும் வந்ததில்லை. இனி வந்தாலும் அது யூடியூபை விட பெஸ்டா இருக்குமான்னு தெரியாது. இதே தான் கூகுளோட கேஸ்லயும் கூகுளை தான் மோஸ்ட் பாப்புலர் சர்ச் இன்ஜின்னு சொல்லுவாங்க. பீப்புள்ஸ்க்கு எந்த ஒரு டவுட் வந்தாலும் உடனே கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. கூகுள் மாதிரி மற்ற சர்ச் இன்ஜின்ஸ் தான் யாஹூ அண்ட் பிங். ஆனா நிறைய பேர் இதை யூஸ் பண்றாங்களா இல்லையாங்கிறத விட இதை பத்தி நிறைய பேர் நினைக்கிறது கூட இல்லைங்கிறது தான் உண்மை. ஸோ சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ணணும்னா கரெக்டான மோனோபோலியை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஆர் ஏதோ ஒரு புது இனோவேட்டிவான விஷயம் நம்ம பிசினஸ்ல இருக்கணும். அப்பதான் எக்ஸிஸ்டிங் மோனோபோலியை பீட் பண்ணி நம்ம பிசினஸை மேல கொண்டு வர முடியும்னு பீட்டர் தெயில் சொல்றாரு. யூஸ் ஆகிற 4 பாயிண்ட்ஸும் அவர் சொல்றாரு. அது என்னென்ன? நம்பர் 1, பேட்டன்ட் அண்ட் காப்பிரைட்ஸ். நம்ம ஐடியா காப்பிரைட் ஆகியிருந்தா நம்ம பிசினஸை வேற யாராலையும் காப்பி அடிக்க முடியாது. அண்ட் நம்ம பண்ற பிசினஸ் மாதிரி அவங்களும் பண்ணணும்னா அவங்க நமக்கு பணம் தரணும். இதுதான் காப்பிரைட் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. நம்பர் 2, நெட்வொர்க் எஃபெக்ட். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோஷியல் மீடியா ஆப்ல இம்பார்ட்டன்டான விஷயம் தான் நெட்வொர்க் எஃபெக்ட். சோஷியல் நெட்வொர்க் அண்ட் சோஷியல் மீடியா ஆப் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்காக இல்ல. அது ஒரு நெட்வொர்க் சென்ட்ரிக்கான ஆப். நிறைய பேர் யூஸ் பண்ணா மட்டும்தான் நெட்வொர்க்கா பில்ட் பண்ண முடியும். நிறைய பேர் இந்த ஆப்பை அதிகமா யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த நெட்வொர்க்கும் எஸ்டாப்ளிஷா மாறும். நம்ம வாட்ஸ்அப்பை எடுத்து ஆர் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது எல்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நமக்கு சஜஸ்ட் பண்ணதா தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாட்ஸ்அப் ஆர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம். அவங்க கூட சேட் பண்றதுக்காக சொல்லியிருப்போம். இதை தான் நெட்வொர்க் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ஆப்ஸ்குள்ள வரதுனால பெனிஃபிட் ஆகிறது சோஷியல் மீடியா பிசினஸ் தான். நம்பர் 3, எக்கனாமி அண்ட் ஸ்கேலபிலிட்டி. பிசினஸோட ஸ்டார்டிங் எப்பவுமே சின்னதா தான் இருக்கும். ஆனா அதை ஃபியூச்சர்ல பெருசா எடுத்துட்டு வரது தான் இந்த டாபிக்கோட பாயிண்ட். ஆத்தர் பேபால் ஸ்டார்ட் பண்ண டைம்ல ஈபேங்கிற இ-காமர்ஸ் சைட்டுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா அது ஃபியூச்சர்லயே பெரிய ஸ்கேலபிளாவும் வேர்ல்டுலே பெஸ்ட் ஃபின்டெக் ஆபரேஷனான பேபாலாவும் மாறுச்சு. நம்பர் 4, பிராண்டிங். இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் பிராண்ட்ஸ் இருந்தும் கூட ஆப்பிள் எதனால மத்த பிராண்ட்ல இருந்து யூனிக்கா தெரியுறாங்க? இதுதான் பிராண்டிங்கோட பவர். மார்க்கெட்ல இருக்கிறதுலயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அண்ட் லக்ஸுரியான பிராண்ட் தான் ஆப்பிள். இவ்வளோ எக்ஸ்பென்சிவா பீப்புளுக்கு அஃபோர்ட் பண்ண முடியலனா கூட அவங்க ஐபோனை சூஸ் பண்றது பிராண்டிங்காக மட்டும்தான். ஆப்பிள் யூசர்ஸ் மத்த யூசர்ஸை விட டிஃபரெண்ட் யூசர்ஸ்னு அவங்களே நினைக்கிறது உண்டு. இந்த செல்ஃப் சாட்டிஸ்பாக்சனுக்காக தான் நிறைய பேர் இவ்வளோ எக்ஸ்பென்சிவான மொபைலை பர்ச்சேஸ் பண்றாங்க. இதுக்கு ரீசன் ஐபோன் மோசமான போன்னு இல்ல. ஆனா இன்னைக்கும் ஐபோன் வாங்குறது அதோட பிராண்டுக்காகவும் அது லக்ஸுரிக்காகவும் தான்.
ஸோ பிஸ்னஸை வேற ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னா அதை ஒரு பிராண்டா மாத்துறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 3, டு நோ அபவுட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் அ கம்பெனி. மோஸ்ட்லி பிஸ்னஸை பார்ட்னர்ஷிப் கம்பெனியாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது 2 or more பீப்புள் கொலாபரேட் பண்ணி பார்ட்னர்ஷிப் பேசிஸில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கூட இருக்கிற பார்ட்னர்ஸை ரொம்ப கவனமாக யோசிச்சு செலக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்னர்ஸ்க்கும் பிஸ்னஸில் என்னென்ன ரோல்னு முன்னாடியே டிசைட் பண்ணணும். அவங்களோட ஸ்கில்ஸையும் டேலண்ட்டையும் உறுதியையும் பேஸ் பண்ணி அவங்க ரோலை கரெக்டாக சூஸ் பண்ணி கொடுக்கலனா ஃபியூச்சரில் நிறைய பிரச்சனைகளை பிஸ்னஸில் அது ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்ட் டைம்ல ஒர்க் பண்றவங்கள நம்பி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் தான். பிகாஸ் அவங்க ரொம்ப நாள் நமக்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க, கொஞ்ச நாள்லயே நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம பிசினஸ் எப்படி வேணும்னாலும் போக சான்சஸ் இருக்கு. மேபி நல்லதாவும் முடியலாம். அதே மாதிரி பிசினஸ்ல நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ப்ராஃபிட்டை ஃபுல்லா எடுத்து அட்வர்டைஸோ ஆர் என்ஜாய்மெண்ட்டோ பண்றதுக்கு பதிலா அதை மறுபடியும் சப்ஸ்டெயின் ஆகிறதுக்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தான் முக்கியம். இப்படிதான் ஒரு கம்பெனியோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காகவும் பிசினஸ் ஃபியூச்சர்ல நல்லா எடுத்துட்டு போகவும் முடியும். புக்கோட லாஸ்ட்ல ஆத்தர் 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காரு. அந்த 7 கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நம்மளும் சொந்தமா ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் ரன் பண்ண முடியும்னு ஆத்தர் சொல்றாரு. நம்பர் 1, இதுக்கு முன்னாடி யாரும் கொண்டு வராத ஒரு ப்ராடக்ட்டை மார்க்கெட்ல கொண்டு வரக்கூடிய கேப்பபிலிட்டி நமக்கு இருக்கா? நம்பர் 2, நம்ம ப்ராடக்ட்டை கொண்டு வரக்கூடிய கரெக்டான டைம் இதுதானா? ஃபார் எக்ஸாம்பிள் 2021ல கம்ப்யூட்டர்ஸும் மொபைல் ஃபோன்ஸும் பெருசா போய்கிட்டு இருக்க இந்த டைம்ல ஒரு டைப்ரைட்டிங் சென்டர் ஸ்டார்ட் பண்றதுல ஒரு யூஸும் இல்ல. நம்பர் 3, நம்ம பிசினஸ்க்கு கரெக்டான ஒரு மோனோபோலியை ஜென்ரேட் பண்ண முடியுமா? நம்பர் 4, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒர்க் பண்றதுக்கு கரெக்டான ஒரு டீம் நம்ம கிட்ட இருக்கா? நம்பர் 5, நம்ம ப்ராடக்ட்டை எப்படி மார்க்கெட் பண்றதுன்னு நமக்கு தெரியுமா? நம்பர் 6, நெக்ஸ்ட் 10 or 20 இயர்ஸ்ல மார்க்கெட்ல சப்ஸ்டெயின் பண்ணக்கூடிய பிசினஸ் தானா நம்மளுது? நம்பர் 7, நம்ம கிட்ட ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கா? இந்த 7 கொஸ்டின்ஸ்க்கும் கிளியரான ஆன்சர்ஸ் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளாலையும் சக்சஸ்ஃபுல்லான பிசினஸை ரன் பண்ண முடியும். பீட்டர் தெயிலோட 0 to 1ங்கிற புக்ல இடம்பெற்ற ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸை தான் நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்டர்பிரினர்ஷிப் அண்ட் பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பா படிக்க வேண்டிய புக், ஃபியூச்சர்ல பிசினஸ் லைஃப்ல நமக்கு நேரடியா ஹெல்ப் பண்ணக்கூடிய புக்கு தான் 0 to 1. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, டேக் கேர்.